அதனால வொலட்டிலிட்டியும் மாடரேட் ஆயிருக்கு. லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய டிமாண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லலாம். எப்பவுமே இதோட டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அயனுக்கு அலுமினியத்துக்கெல்லாம் ஒரு டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி லெட்ஸ் இந்த கம்பெனி கன்சியூமர் வேஸ்ட்ல இருந்து வேற ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்காக ரீசைக்ளிங் பிசினஸ் உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. டர்ன்கி சொல்யூஷன் பண்றாங்க. முக்கியமாக கத்தார், UAE, சவுதி அரேபியா, போலந்து, சிலி இந்த மாதிரி நாடுகள்ல பேட்டரி தயாரிக்கிறதுக்குலாம் இது முக்கியமான தேவையா இருக்கு. வொலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். பெரிய அளவில் வந்து கீழே மேலையும் போறதெல்லாம் இருக்காது. ஸ்டேபிளா க்ரோ ஆகிற மாதிரியான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ப்ராடக்ட் வேஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரீசைக்கிளிங் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம்னு ஒரு பிளான். ஏன் ரீசைக்கிளிங் ஸ்டாக்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுனா இருக்கு, டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் அடிபடாம சிக்காம இருக்கிறது வந்து FMCG சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசைக்கிளிங் செக்டர் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பவர் செக்டரையும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரீசைக்கிளிங் ஸ்டாக்ஸ் என்னவெல்லாம் இந்தியாவில் இருக்கு, முக்கியமாக ஒரு 4 ஸ்டாக் எடுத்திருக்கேன், அதை பத்தி பார்க்கலாம்னு பிளான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரீசைக்கிளிங் ப்ராசஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் கலந்துகட்டி பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் சஜஷனும் அட்வைஸும் கொடுக்கறதாக இல்லை. அதனால இதுல நான் மென்ஷன் பண்ற ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செவி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓட்டர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் ரீசைக்கிளிங் ஸ்டாக்கை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த வேஸ்ட்ல இருந்து ரீசைக்கிள் ஆகி புதுசா நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதனால இந்த ரீசைக்கிளிங்கிறது எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க ஒரு ப்ராசஸா இருக்கு. பெரிய அளவுல இந்த ரீசைக்கிளிங் கம்பெனிஸ்ல வொலட்டிலிட்டி இருக்காது. அண்ட் ஆல்சோ பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறதுனால அந்த பிரைஸ் மூமெண்ட்டும் பெரிய அளவில் வந்து இருக்காது. ஸ்டேபிளா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். பெரிய அளவில் பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டாக் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால எந்தெந்த கம்பெனிஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுல வொலட்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வொலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகம் தான். ஹை ரீசைக்கிளிங், லோ ரீசைக்கிளிங் ரேட்ஸ் இருக்கு. 9% தான் குளோபலி பண்றாங்க. அடுத்தது காப்பர் பார்த்தீங்கன்னா இதோட வொலட்டிலிட்டி மாடரேட்டா இருக்கும். ஏன்னா டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா பிளாஸ்டிக் டிமாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பேக்கேஜிங், கன்சியூமர் குட்ஸ் இதெல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அலுமினியத்தை பார்த்தீங்கன்னா இதனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருக்கிறது. நிறைய செக்டார்ல, முக்கியமா ஆட்டோமேட்டிவ் செக்டார்ல அலுமினியம் ரொம்ப தேவை. ஸோ இதனுடைய வொலட்டிலிட்டிங்கிறது மாடரேட்டா தான் இருக்கும். ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்கக்கூடியது அண்ட் ஆல்சோ வொலட்டிலிட்டியும் ஹையா இருக்கக்கூடியது. ஏன்னா அது ஒரு சிக்லிக்கல் செக்டாருக்குள்ள வருது. டக்குன்னு ஏறும், ஒரு சமயத்தை பயங்கரமா இறங்கும். அடுத்தது பிராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீஷ் மார்க்கெட்னு சொல்லலாம். ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங் இந்த இதுக்கு தான் அதிகமாக வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால அது நீஷ் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய வொலட்டிலிட்டி மாடரேட்டாக தான் இருக்கும். சிங்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் டிமாண்ட் வந்து மாடரேட்டான டிமாண்ட் தான். பெரிய அளவில் சிங்கான டிமாண்ட் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்ல. அதனால வொலட்டிலிட்டியும் மாடரேட்டாக இருக்கு. லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய டிமாண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லலாம். எப்பவுமே இதோட டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி அயனுக்கு அலுமினியத்துக்கெல்லாம் ஒரு டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி லெட்டுக்கும் இருக்கும். ஏன்னா பேட்டரி தயாரிக்கிறதுக்குலாம் இது முக்கியமான தேவையா இருக்கு. வொலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். பெரிய அளவில் வந்து கீழே மேலையும் போறதெல்லாம் இருக்காது. ஸ்டேபிளா க்ரோ ஆகிற மாதிரியான ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ப்ராடக்ட் வேஸ்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதோடைய வொலட்டிலிட்டி மாடரேட் தான். சாலிட் வேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சாலிட் வேஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ இதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வொலட்டிலிட்டி ஹையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த அடிப்படையில் வந்து கிராவிட்டா இந்தியா பார்க்குறோம். கிராவிட்டா இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து முதல்ல ஜெய்ப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க 1992. இந்த கம்பெனி கன்சியூமர் வேஸ்ட்ல இருந்து வேற ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்காக ரீசைக்கிளிங் பிசினஸ் உள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிசினஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெட் ரீசைக்கிளிங் பண்றாங்க, அலுமினியம் ரீசைக்கிளிங், பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங், அதுக்கப்புறம் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து லெட் தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. டர்ன்கி சொல்யூஷன் பண்றாங்க. முக்கியமா கத்தார், UAE, சவுதி அரேபியா, போலந்து, சிலி இந்த மாதிரி நாடுகள்ல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஆனுவல் ரீசைக்கிளிங் கெபாசிட்டிங்கிறது 4.57 லேக் மெட்ரிக் டன் இருக்கு. ஸோ 2029ல 0.8 மில்லியன் மெட்ரிக் டன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா முந்திரால லெட் ரீசைக்கிளிங் ஒரு பெரிய பிளான்ட்டை செட் பண்ணிருக்காங்க. 80,300 மெட்ரிக் டன் per annum அதுல வந்து பண்ண முடியும். ஸோ டோட்டலா இவங்களுடைய கெபாசிட்டிங்கிறது 1,45,100 மெட்ரிக் டன் per annum இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்கிளிங் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நான் ஃபெரோஸ் மெட்டல் ஸ்கிராப்பை ரீசைக்கிளிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் லெட் ப்ரொடியூசிங் பண்றாங்க. காப்பர், அலுமினியம் அலாய்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ லெட் அண்ட் லெட் அலாய் இன்காட்ஸ் இருக்கு, காப்பர் அண்ட் காப்பர் அலாய் இன்காட்ஸ் இருக்கு, அலுமினியம் அண்ட் அலுமினியம் அலாய்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் அண்ட்
பை ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய லிஸ்ட்ல வருது. அண்ட் ஆல்சோ சிங்க், பிராஸ் இது எல்லாமே கூட இவங்க ரீசைக்கிள் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. நிறைய MSW சர்வீஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங், டிஸ்போசல் ஆஃப் சாலிட் வேஸ்ட், இந்தியன் முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை எடுத்து அதை ரீசைக்கிள் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் 15 ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. கிரேட்டர் நொய்டா, JP இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ், ஜான்சி, மும்பை டு போரிவலி அண்ட் தஹிசர் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. அடுத்தது மெக்கானைஸ்டு ஸ்வீப்பிங் 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. கிரேட்டர் நொய்டா, பிம்ப்ரி, கிரிஞ்ச்வாட், நாக்பூர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்போசல் பண்றாங்க. சிட்கோ, பிம்ப்ரி, சின்வாட், மும்பைல. அடுத்து நம்ம பாக்குறது வந்து நுப்பூர் ரீசைக்கிளர்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அலுமினியம் சோர்பா, ஸ்ட்ரெட்டட் பிராஸ், ஸ்ட்ரெட்டட் சிங்க் டைகாஸ்ட், ஜூரிக், அதுக்கப்புறம் ஜிங்க் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாமே ரீசைக்கிளிங் பண்ணி மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ இப்போ இந்த 4 கம்பெனிஸுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். இப்போ கிராவிட்டா இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கம்பெனி க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த கம்பெனியுடைய டாப் அண்ட் பாட்டம் லைன் growth கன்சிக்யூட்டிவா எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும்னு. இப்போ வந்து நம்ம 2026 இருக்கோம். 2015-16 இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2016ல 430 கோடியா இருந்த இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து இப்போ 4265 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10x மேல க்ரோ ஆயிருக்காங்க 10 வருடங்கள்ல. அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடியா இருந்தது, இப்போ 378 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு growth கொடுத்துருக்க கம்பெனி. ஸோ ரீசென்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போ Q4ல வந்து 1773 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. 113 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், 10% மார்ஜின் இருக்கு. இந்த மார்ஜின் வந்து ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த மார்ஜின் எப்போ குறையும், எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிராப் தான் இவங்க வந்து வாங்கி அதை ரீசைக்கிள் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும். ஸோ ஸ்கிராப்பை வாங்கும்போது அதனுடைய பிரைஸ் அதிகமாச்சுன்னா அந்த டைம்ல இவங்களுடைய எபிட்டா மார்ஜின் தான் குறையும். மற்ற டைம்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 92 கோடின்னு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. கிராவிட்டா இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் 13,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக் டே PE ரேஷியோ 34 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 18 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE விட அதிகமாக தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE 17 மேல இருக்கு. ROE 16 மேல இருக்கு. ரெண்டுமே டீசெண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 இருக்கு. 836 கோடி கடன் வச்சிருக்காங்க. அடுத்தது 2400 கோடிக்கு மேல ரிசர்வ்ஸ் வச்சிருக்க கம்பெனி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 45 crore நெகட்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் உடைய ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 1950, லோவஸ்ட் பிரைஸ் 1267, இப்போ 1763 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55 மேல இருக்கு. FIs உடைய ஹோல்டிங் 13 மேல இருக்கு. DIs உடைய ஹோல்டிங் 5 மேல இருக்கு. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 23 மேல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஜெயின் ரிசர்வ்ஸ் ரீசைக்ளிங். இது வந்து ரீசெண்டா IPO வந்த கம்பெனி தான். 2023 அந்த டைம்ல சேல்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப 3064 கோடியா இருந்து இப்போ 9543 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 மடங்கு க்ரோ ஆயிருக்காங்க 4 வருடங்கள்ல எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 92 கோடில இருந்து 347 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசென்ட் குவார்டர்ல 3105 கோடி ரெவன்யூ, 110 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஆனா மார்ஜின் ரொம்ப லோவா இருக்கு. 4% தான் இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் வந்து 66 கோடி காமிச்சிருக்காங்க. சீக்வென்ஷியலா நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மத்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது 12200 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸ்டாக் டே PE ரேஷியோ இதுக்கும் 34 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 33 அந்த ரேஞ்சில இருக்கு. ROCE வந்து 25 மேலயும் ROE 30 மேலயும் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.82 இருக்கு. 1276 கோடி தான் கடன். ரிசர்வ்ஸ் வந்து 1492 கோடி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. 52 வர ஹையஸ்ட் பிரைஸ் 594, லோவஸ்ட் பிரைஸ் 248, இப்போ 356 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 73% மேல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. 3% மேல FIs ஹோல்டிங்கும், 10% மேல DIs ஹோல்டிங்கும், ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 13 மேல இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட். இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா இதனுடைய டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் growth வந்து 2016ல 220 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ 1053 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 23 கோடில இருந்து 92 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 10 வருடங்கள பெரிய அளவுல growth காமிக்கல. பட் ஒரு டீசென்டான growth இப்படி ஏறி போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரீசெண்டா Q4ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 286 கோடி ரெவன்யூ, 57 கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்பரேட்டிங் மார்ஜின் 20% காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 37 crore இருக்கு. இந்த 37 crore குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்து குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் உடைய மார்க்கெட் கேப் 1300 கோடிக்கு மேல இருக்கு. PE ரேஷியோ 17 மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி PE 26, சோ கம்மியான இதுல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ROCE ROE ரெண்டுமே வந்து 10 மேல இருக்கு. இது வந்து நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.62 இருக்கு. டெட் வந்து 459 கோடி. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்கு. ஸ்பிளிட் கூட 5 ஸ்டாக் கிடைக்கும். அடுத்தது 52 வர ஹையஸ்ட் பிரைஸ் 682, லோவஸ்ட் பிரைஸ் 372, ரிசர்வ்ஸ் 720 கோடி வச்சிருக்காங்க. இப்போ கரண்ட் பிரைஸ் 467 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 43
HDFC மேல இருக்கு, FICD ஹோல்டிங் 14க்கு மேல இருக்கு, DSD ஹோல்டிங் 3க்கு மேல இருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் 35க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது நுப்பூர் ரீசைக்கிளர்ஸ். இந்த கம்பெனியும் 2023ல வந்த கம்பெனி தான். 187 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ வந்து 216 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுல க்ரோ ஆகல. அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்து 15 கோடில இருந்து 16 கோடியா இருக்கு. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா 57 கோடி ரெவன்யூ, 3.68 crore வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், 6% உங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 3.34 இருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, சீக்வென்ஷியலா குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 660 கோடி, ரொம்ப சின்ன கம்பெனி. ஸ்டாக் டே பி ரேஷியோ 46 அந்த ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 48 இருக்கு. ROCE 15க்கு மேலேயும் ROE 11க்கு மேலேயும் இருக்கு. ROCE ஓகே அப்படின்னு இருக்கு, ROE வந்து ஆவரேஜா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.25 இருக்கு. டெட் 33 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 65 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 12 crore மேல வச்சிருக்காங்க. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாயா இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 97, இப்போ அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லோவஸ்ட் பிரைஸ் 45. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 73க்கு மேல இருக்கு. FISDS இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் தான் 26% மேல இருக்கு. ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து கிராவிட்டா ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டாக், நல்ல ஒரு growth கொடுத்த ஸ்டாக். ஸோ கேட்டகரி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த எப்படி ஆர்டர்ல சொன்னோம் அந்த ஆர்டர்லயே வச்சுக்கலாம். கிராவிட்டா 1, அடுத்தது 2, 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் இதுல சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓட்டுறது மட்டும் அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த உங்களோட வீடியோ மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை ஏமாத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.